தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பெலியத்தவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த விரைவு ரயிலின் இயந்திரம் பயணித்துக் கொண்டிருந்த போது தீப்பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. எண்டிரமுள்ள ரயில் நிலையத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்திரமுள்ள ரயில் நிலையத்தின் ஊடாக செல்லும் அனைத்து ரயில்களும் இந்த நிலைமை காரணமாக தாமதத்தை சந்திக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தந்த ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் இருவர் கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நாட்டுக்குள் நுழைந்த காரணத்தால் ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் 21 மற்றும் 23 வயதுடைய ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் ஆவர். இருவரும் சமர்ப்பித்த கடவுச்சீட்டுகள் குறித்து சந்தேகமடைந்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் கடவுச்சீட்டுகளை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது இந்த கடவுச்சீட்டுகள் போலியாக தயாரிக்கப்பட்டது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்களின் பயணப்பொதிகளில் இருந்து ஆப்கானிஸ்தான் கடவுச்சீட்டுகள் 2 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் இருவரும் சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கியிருப்பதற்கு முயன்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் பின்னர் இந்திய நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து முன்னெடுக்கப்படவுள்ள திட்டம் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு இடையே ஒரு கூட்டு முயற்சியை நிறுவி மீதமுள்ள திருகோணமலை எண்ணெய் தொட்டி வளாகத்தை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இந்த முயற்சி வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை நவீனமயமாக்குவதையும் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் இலங்கையை ஒரு முக்கிய பங்களிப்பாளராக நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அஸ்வசுமை 2ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்த விடயத்தினை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் 2ஆம் கட்டத்திற்காக நலன்புரி நன்மைகள் சபை சுமார் 8 லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் நேற்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்பாக அமைந்துள்ள உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியின் முன்றிலில் ஒன்று கூடிய பட்டதாரிகள் சங்கத்தினர் தமிழ்தாய் வாழ்த்துடன் கவனஈர்ப்பு போராட்டத்தினை ஆரம்பித்தனர். பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் பதாகைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியில் இருந்து யாழ் நகரினூடாக ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை சந்தித்த ஆளுநர் தொழில் கோரும் பட்டதாரிகளின் பிரச்சினை நாடு முழுவதும் இருப்பதாகவும் இது தொடர்பான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டு அது தொடர்பில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் கூறினார். கண்டி மகியங்கனை வீதி இன்று மாலை 6 மணி முதல் மூடப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மகியங்கனை வீதி இன்று மாலை 6 மணி முதல் மூடப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி அந்த மார்க்கத்தில் ககடகொள்ள பகுதியில் 44 1 கிலோமீட்டர் தூண் அருகே மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியில் பாறைகள் இடிந்து விழும் அபாயம் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதைக்கு அருகில் பறவை கூட்டத்தை சுட்டுக் கொள்ள முற்பட்டதில் 3 அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று முற்பகல் 11:45க்கு விமான நிலைய ஓடுபாதைக்கு மேலே பறக்கும் பறவைகள் கூட்டம் குறித்து தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து 3 அதிகாரிகள் விமான ஓடுபாதைக்கு அருகில் சென்று சில வெடிப்பொருட்களை கொண்டு பறவை கூட்டத்தின் மீது
தாக்குதல் மேற்கொண்டனர். இந்த நிலையில் குறித்த வெடிபொருட்கள் அதிகாரிகள் பயணித்த மகிழுந்து மீது விழுந்ததாகவும் அதில் சில வெடிபொருட்கள் வெடித்து மகிழுந்துகள் மீது தீப்பிடித்ததாகவும் கூறப்படுகின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குருநாகல் மாவட்டத்தின் ரித்திகம பகுதியிலும், மாத்தளை மாவட்டத்தில் லக்கலை, பல்லேகம, நாவுல, பல்லேபுல பகுதிகளிலும், பதுளை மாவட்டத்தில் பாதுதும்புர, பன்வில, மெததும்புர ஆகிய பகுதிகளிலும் முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கண்டி மாவட்டத்தில் உடுத்தும்பர, தொழுவ பகுதிகளிலும், மாத்தளை மாவட்டத்தில் இரத்தோட்டை, வில்கமுவ, யட்டவத்தை, ஒக்குவளை பகுதிகளிலும் 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோட்டக்காடு புகையிரத கடவையின் அருகில் இளம் பெண் ஒருவரின் சடலம் திங்கட்கிழமை காலை அடையாளம் காணப்பட்டுள்ளது. தலைமன்னாரிலிருந்து கொழும்பு நோக்கி திங்கட்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் பயணித்த புகையிரதத்தில் குறித்த பெண் மோதி உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் மன்னார் ஜீவபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ள நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக தோட்டக்காட்டில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நாட்டில் இனி ஒரு போதும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். ஹொரணை பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எவ்வளவு அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது, எவ்வளவு நுகரப்படுகிறது, எவ்வளவு பற்றாக்குறை ஏற்படுகிறது என்பது தொடர்பில் தரவுகள் இல்லை. இனி ஒருபோதும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது. நிர்ணய விலையை விட ₹1 அதிகரித்தும் அரிசியை விற்பனை செய்ய இனி இடமளிக்க மாட்டோம் என்றார். காத்தான்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று சேரனுவர கந்தலாய் வீதியில் சேரனுவர கல்லாறு இராணுவ முகாமுக்கு அருகில் விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் சுமார் 14 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 14 பேர் சிகிச்சைக்காக சேரனூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் 9 பேர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நேற்று மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் அனைத்து பாடசாலைகளும் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டு வழமை போல் இயங்கும் என கிழக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். கம்பளை தவளக்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலமானது நேற்று காலை கட்டகத்தேனிய பிரதேசத்தில் உள்ள மரக்கறி தோட்டம் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் கடுகண்ணாவ முதலிவத்த பிரதேசத்தில் வசித்து வரும் KG விஜயரத்தின என்ற 62 வயதுடைய நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை விரைவில் பரிசீலிக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தென்மாகாண அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு மற்றொரு கைதி சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குறித்த சந்தேக நபர் தப்பி சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தப்பியோடியவர் ஹெரோயின் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டவர் ஆவார். இந்த நிலையில் அவரை மீண்டும் கைது செய்ய அதிகாரிகள் சிறப்பு விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.